السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை ஹஜ் தரும் படிப்பினை என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வருடம் நமது ஊரிலிருந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றி தாயகம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள் செய்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஜியாரத்தையும் இன்ன பிற அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களுக்கு நல்ல நிறைவான ஆஃபியத்தான வாழ்க்கையை தந்தருள் பாலிப்பானாக. அவர்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தையும் தருவானாக. இந்த புனிதமான ஹஜ் உம்ராவினுடைய ஜியாரத்தினுடைய பாக்கியம் இதுவரை யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் வெகு விரைவிலே அந்த பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பானாக. ஏற்கனவே இந்த சிறப்பான அமலை ஆற்றியவர்களுக்கு அல்லாஹ் மீண்டும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, இந்த ஹஜ் என்பது ஒரு அற்புதமான படிப்பினையை தரக்கூடிய ஒரு அமல். அது வெறும் அமலாக மாத்திரம் இல்லாமல் அனுபவமாகவும் இருக்கிறது. நம்ம சாதாரணமாக இந்த ஹஜ்ஜை நாம் எடை போட முடியாது. தொழுகை, ஜகாத், நோன்பு போன்ற ஒரு அமலாக இது இல்லை. இதில் வித்தியாசம் இருக்கிறது. வித்தியாசம் என்றால் சாதாரணமான ஒரு வித்தியாசம் அல்ல, பாரிய வித்தியாசம். அந்த அமலோடு சேர்ந்து நிறைய படிப்பினையையும் அனுபவத்தையும் வல்ல அல்லாஹ் இந்த ஹஜ்ஜிலே வணங்குகிறான். அவன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜின் மூலமாக ஒரு மனிதன் உயர்வான அந்தஸ்தையும் பதவியையும் அடைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. மன் ஹஜ்ஜ லில்லாஹி வலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக் ரஜஅக யௌமி வலததுஹு உம்முஹு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறாரோ, எப்படி ஹஜ் செய்கிறார்? வலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக். அவர் அந்த ஹஜ்ஜை ஃபசாதாக்கவில்லை, அதிலே குழப்பத்தை ஏற்படுத்தவில்லை, மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் அவனுடைய ரசூல் நான் சொன்னிய பிரகாரம் யார் இந்த ஹஜ்ஜை செய்கிறார்களோ அன்று பிறந்த பாலகன் போன்று தாயகம் திரும்புகிறார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. புகாரியிலேயே இடம்பெற்றிருக்கிறது.
நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்த ஹஜ்ஜிலிருந்து திரும்பும்போது ஒருவர் எப்படி திரும்புகிறார் என்றால் பாலகன் போன்று திரும்புகிறார் அப்படிங்கிறான். பாலகன் என்று சொன்னால் பாவத்திற்கும் அந்த பிள்ளைக்கு சம்மதமே இல்லை. இன்று இன்னொன்றையும் நீங்க பாருங்க, ஒரு 5 வயசு பையன், 6 வயசு பையன், 7, 8 வயசு பையன் வச்சுக்கிடுவோம். இவன் ஒரு பாரிய குற்றத்தை செய்து விட்டான், பொல்லாத குற்றத்தை செஞ்சுட்டான். ஒரு ஆளை கள்ளத்துக்கு அடிச்சு கொலை செஞ்சுட்டான். கொலைக்கு கொலை வாங்குறது, பழிக்கு பழி வாங்குவது என்பது மார்க்கத்திலே அனுமதியான ஒன்று. இப்ப இந்த 6, 7 வயசு பையனை நம்ம கொல்ல முடியுமா என்றால் கொல்ல முடியாது, சரியத்திலே இடமில்லை. 3 நபர்களை அவர்கள் குற்றம் செய்தாலும் அவர்களிடமிருந்து அந்த பேனா உயர்த்தப்பட்டு விட்டது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு எழுதுறதுக்கு. எனவே அந்த 3 நபர்களிலே இந்த சிறுவர்களும் சிறுவர் சிறுமியர்களும் இடம்பெறாங்க, பாலிகாக இல்லை. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த பிள்ளைகள் தவறு செய்தாலும் கூட அது தவறாக பதிவு செய்யப்படாது. ஒரு 6 வயசு பையன், 7 வயசு பையன் தொழலன்னா நீ ஏன் தொழலன்னு கேள்வி கிடையாது. 10 வயசாயிட்டா கேள்வி உண்டு, 10 வயசாயிட்டா கேள்வி உண்டு. அருமையானவர்களே, இந்த 6, 7 வயசு பையன் ஒரு குற்றத்தை செய்தாலே அவன் குற்றவாளி அல்ல, அந்த குற்றத்துக்கு அவன் பிடிக்கப்பட மாட்டான் என்ற நிலை இருக்கும்போது, அன்று பிறந்த பாலகன் எப்படி இருப்பான் நீங்க யோசிங்க. ஒரு புள்ள அன்னைக்குதான் பிறந்திருக்கு, எப்படி இருக்கும்? ஊர்ல சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அந்த புள்ள அன்னைக்கு மூத்தாயிடுச்சு. இந்த புள்ள எங்க போகும், சொர்க்கமா நரகமான்னு யாருக்காவது சந்தேகம் இருக்குமா? எந்த சந்தேகமாவது வருமா? இது சொர்க்கத்தினுடைய மலர் செண்டு, அப்படிதான் ஹதீஸ் சொல்லுது. அது நேர சொர்க்கம் தான் என்ன செய்ய போகுது, போக போகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு காபிரத்தான பிள்ளைகள் அன்று பிறந்து வஃபாத் ஆயிடுச்சுன்னு வைங்க, அவங்களுடைய நிலை என்ன என்பது குறித்து அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அந்த குழந்தைகள் கூட நரகத்திற்கு போகாது என்றுதான் பல பேர் எழுதுறாங்க. எனவே இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு மூமினான ஒரு முஸ்லீமான தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாவம் இருக்குமா என்ன? நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சில சமயங்களில் குழந்தைகள் பிறந்து மூத்தாகி கொண்டு வர்றாங்களா இல்லையா? 2 மாசத்துல 3 மாசத்துல குழந்தைகள் ஏதோ நோயில இறந்துட்டு அல்லது 1 வயசு குழந்தை இறந்துட்டு அப்படின்னு கொண்டு வந்தா அந்த பிள்ளைகளை நம்ம தொலை வச்சுட்டு அல்லாஹ் மக்ஃபிர்லஹு வரஹமு, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பாயாக ஓதலாம். அந்த ஓதுனா யாருடைய பிள்ளையை மன்னிக்கப்படும் கேட்டா அவங்களுடைய தாய் தகப்பனுடைய பெற்றோருடைய பிள்ளையை தான் பிள்ளையை தானே மன்னிக்கணும். இந்த பிள்ளைக்கு தான் பிள்ளையே இல்லையே, பாவமே இல்லையே. பெரும்பாலும் அதுல என்ன துவா நம்ம ஓதுவோம் அப்படின்னா, இறைவா அவர்களுடைய பெற்றோருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு பொறுமையை நீ அழகுபடுத்துவாயாக, பொறுமையை நீ வழங்குவாயாக, அப்படிதான் நம்ம என்ன செய்வோம், அந்த துவால கேட்போம். அது பிள்ளைய மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. அல்லாஹ்விடத்துல மன்னிப்புங்கிறது மன்னிப்பு மட்டுமல்ல, அருள் தான் அது. அந்த பெற்றோரை அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே ஹஜ்ஜிலிருந்து திரும்பக்கூடியவர் எப்படி வருகிறார் என்று சொன்னால் அன்று பிறந்த பாலகன் போன்று வருகிறார். எனவே நீங்க என்ன செய்யுங்க, அவர் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக அவரை சந்தித்து அவரிடத்துல துஆ செய்ய சொல்லுங்க, முலாகாத்து பண்ணிடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த ஊரிலையும் இல்லாத ஒரு அற்புதமான நிகழ்வு தொன்று தொட்டு இந்த காயல்மா நகரத்துல இருக்கு. எந்த ஆண்களாவது வீட்டுக்கு போவாங்களா? நேரா ஊருக்கு வந்தா பள்ளிவாசல்களுக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படித்தானே வர்றாங்க, பள்ளிவாசல்களுக்கு வர்றது அல்லது மஹல்லராக்கு வர்றது. பெண்களாக இருந்தா என்ன செய்யறாங்க, நேரம் வீட்டுக்கு போக மாட்டாங்க, தைக்காக்களுக்கு போயிடுவாங்க. அங்க போய் அங்க நிகழ்வுலா நடந்து அவர் துவாலா ஓதி அதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க, முலாக்காத்தெல்லாம் பண்ணதுக்கு பிறகுதான் அவர் வீட்டுக்கு போறாரு. அப்ப இந்த ஹதீதை எப்படி நம்முடைய பெருமக்கள் கவனத்திலே கொண்டிருக்கிறாங்க நீங்க பாருங்க. சொல்ல வந்த செய்தி என்னன்னா, அவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் இந்த ஹாஜிகளுக்கு வழங்குகிறான். இவரை இஹ்ராம் கட்டிட்டு போவாரு, அரபால என்ன செய்யறாரு, இர்ஃபான் கட்டிட்டு அரபால தங்கியிருப்பாரு, முஸ்தலிஃபால தங்கியிருப்பாரு, மினால தங்கியிருப்பாரு, அங்க போவாரு இங்க போவாரு. பெரும்பாலும் கைகளில் வாட்ச் இருக்காது, இருந்தாலும் மணியை பார்க்கறது இல்லை.
இன்னைக்கு என்ன டேட்டுன்னு கேளுங்களேன், பெரும்பாலான ஆட்களுக்கு தெரியாது. தெரியுமா? அங்க உட்காந்துக்கிட்டு தேதி யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. லப்பைக்கு 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 தான் கிடக்கும். அப்ப எந்த தேதி என்ன, என்ன நாள் என்ன, அரபாவுடைய நாளுங்கிறது தெரியும், பெருநாளுடைய நாள், கல்லெறியக்கூடிய நாள் என்பது தெரியும். இது என்ன கிழமை என்று கூட மறந்து போயிருப்பாங்க. தேதி என்னங்கிறது கூட தெரியாது. சில பேருக்கு மாசமும் தெரியாது, டைம் என்னங்கிறது தெரியாது. டைமை பத்தியும் அதை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ எதை பத்தியும் கவலை இருக்காது. ரப்புல் ஆலமீன் அப்படி வச்சிருக்கிறான். இப்ப இந்த ஹாஜிகள் அப்படி குழுமி இருக்கிறத பார்த்து லப்பைக் லப்பைக் லப்பைன்னு கதறிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அல்லாஹ் மலக்குமார்கள்லாம் அழைச்சு கூப்பிடுறானா, பாத்தீங்களா என் அடியார்களை பாத்தீங்களா, பெருமை பாராட்டுறானா. ஆமா ரப்பே, என்ன சொன்னீங்க, நான் படைக்க போறேன்னு சொன்னது என்ன சொன்னீங்க? ரத்தத்தை ஓட்டக்கூடிய பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சமூகத்தையா நீ படைக்க போகிறா? ஒன்னா வணங்குறதுக்கு நாங்க இருக்கிறோமே அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்களா? ஆமா சொன்னோம். இப்ப பாருங்க எப்படி இருக்கிறாங்க. அண்ணா பாரு, அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். என்னைக்காவது பூமியில நடந்திருப்பானா? இதெல்லாம் வேறமா நான் சொல்றேன். அவன் என்னைக்காவது பூமியில் நடந்திருப்பானா? எல்லாம் பென்ஸ் காரு ஆடி கார்ல போயிட்டு இருக்கிறான். அவன கால் என்ன செஞ்சிருக்காரு, பட்டிருக்காரு, செருப்பு இல்ல பாரு அவனுக்கு. செருப்பை தொலைச்சிட்டு மண்ணில் நடந்து போயிட்டு நடக்கிறான் பாரு, சுடு மணல்ல நடக்கிறான். என்ன சொல்லிட்டு போறான்? செருப்பு காணா போச்சே, அப்படியே இப்படி பேசுறானா? லப்பைக்கிறான். என்னதான் கூப்பிடுறான், வந்துட்டேன் ரப்பே வந்துட்டேன் ரப்பேன்னு. அவன் போட்ட ஆடைகளை பாத்தீங்களா? எப்படிலாம் ஆடையை போட்டு போவான். ட்ரெஸ் ஒரு தூசி மேல படக்கூடாது. கைக்கு இந்த கைக்கு 4 பேரு, அந்த கைக்கு 4 பேரு, செருப்பு எடுத்து வைக்கிறதுக்கு, ஷூ எடுத்து வைக்கிறதுக்கு ஆளு, ஷூவை துடைக்கிறதுக்கு ஆளு, டிஃபனை தூக்கிட்டு போறதுக்கு ஆளு, அவனோட பேக்கை தூக்கிட்டு ஆளு. இன்னைக்கு எல்லாம் அவனாதான் தூக்கிட்டு போறான். அவன் பேக்கை தோல்ல போட்டுக்கிட்டு ஒரு பரதேசி மாதிரி போயிட்டு இருக்கிறானா இல்லையா? எப்படி யோசிச்சீங்களா? அவர்களால் தவறு செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். தவறு செய்கிறார்களா? இல்ல. என்ன என்று வேற யாரையாவது நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இல்ல. லப்பைக் 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 என்று என்னையே அவர்கள் அழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரணடைஞ்சிட்டேன் ரப்பேங்கிறாங்க. எனவே அவர்களுக்கு நிகராக யாரும் இல்லை, நீங்களும் இல்லை, மலக்குமார்களே இல்லைங்கிறான். மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் நம்மை கொண்டு ஹாஜிகளை கொண்டு பெருமை பாராட்டுகிறான். இந்த ஹாஜிகள் இனிமேல் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட இவ்வளவு சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கும் போது அந்த ஹுஜ்ஜாஜிகள் என்று சொல்லக்கூடிய வஃப்துல்லா, அல்லாஹ்வினுடைய தூதுக்குழு என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லுயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வினுடைய விருந்தாளியாக, அல்லாஹ்வினுடைய தூதுக்குழுவாக திகழக்கூடிய இந்த ஹாஜிகள் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களை வரவேற்பதும் என்பதும் ஒரு பெரிய இபாதத்துங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடும். இன்னைக்கு அந்த கொள்கை குழப்பவாதிகள்லாம் மாத்தி கீத்தி அமைச்சு என்னமோ ஒரு ஃபித்னா பண்ணிட்டான். இப்ப அவங்கள பத்தி விமர்சிக்கிறதுக்கு நான் வரல. ஏன்னா அவங்களாம் நிறைய சொல்லிட்டோம். அவங்கள பத்தி அவங்க என்ன இந்த மாதிரி எவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த சமூகத்தை பிளவுபடுத்திட்டாங்க நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா அதற்காக நான் இப்ப வரல. ஆனா ஹாஜிகள்ங்கிறவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க, அதை ஹாஜிகள் முதல்ல உணரணும். ஹாஜிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதை உணர்ந்து தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு கடந்த காலத்திலே எவ்வளவு இபாதத்திலே அவர்கள் ஈடுபட்டார்களோ அதை விட அதிகமாக இப்ப ஈடுபடணும். அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல்கள், சம்பந்தம் ஜாவடிகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். மனித வெறுப்பிலிருந்து அவர்களுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தணும். யாரையும் வெறுக்காதேங்கிறான் அல்லாஹ். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலியல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நாயகமே நீங்க கருணையா இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட கேடு கட்டவனாக இருந்தாலும், குழப்பவாதியாக இருந்தாலும், அப்படி இருந்தாலும் நீங்க கருணையோடு நடந்துக்கிறீங்க. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலஹும், அவர்களோடு நீங்கள் அன்போடும் கருணையோடும் பரிவோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் நடக்கிறீங்க. வலவ் குந்த ஃபல்லன் கலியல் கல்ப், நீங்கள் இதயம் சுருங்கி கடினம் கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், அவர்கள் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை நாயகமே, அல்லாஹ்வினுடைய அருளால் நீங்க ரொம்ப கருணையோட இருக்கிறீங்க. இது நம்ம எல்லோருக்கும் வரணும், குறிப்பாக ஹாஜிகளுக்கு வரணும். ஹாஜிகள் நிறைய படிப்பினையை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. எத்தகைய படிப்பினைகள் ஆச்சரியமாக இருக்கும். நான் கடந்த காலத்திலே சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்தில் ஒரு தடவை நாங்கள் ஒரு பைப்பில் உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம்.
அங்கே அந்த டைமில் அங்கே போகும்போதெல்லாம் ஜம்சம் கிணறுக்கு பக்கம் கிணறை பார்க்கக்கூடிய சூழல் இருந்தது. அவர் நசீபை தந்திருந்தான். அப்போ அது பக்கத்தில் நிறைய பைப்புகள் வச்சிருப்பாங்க. அத்தனையும் ஜம்சம் நான் ஒழு செய்யறதுக்கு காபா பக்கத்திலேயே கீழே அண்டர் கிரவுண்டில். அதுக்கப்புறம் அதை மூடிட்டாங்க. அப்போ ஒழு செஞ்சுட்டு இருக்கும்போது நாங்கள் போயிருக்கிறேன். அப்படி போயிருக்கும்போது அதில் ஆண்களுக்குன்னு தனி பகுதி, பெண்களுக்குன்னு தனி பகுதி. ஒரு 100-200 பைப்பு இருக்கும், 150-200 பைப்பு இருக்கும் ஒழு செய்யறதுக்கு வச்சிருக்கிறாங்க. அப்ப நான் அங்க போயிருக்கும் போது அந்த நேரத்தில் நான் போயிருக்க நேரத்தில் ஒரு 6 அல்லது 7 பேர் தான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 6 அல்லது 7 பேர், அவ்வளவு பைப்பு சும்மா தான் இருக்கு. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல. 6 அல்லது 7 பேர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மீதி எல்லா பைப்பு 200 பைப்புனா 6-7 பைப்புனா 90 100 பைப்பு சும்மா தான் கிடக்குது. ஒருத்தர் வந்தாரு, வந்து என்ன தள்ளி விட்டுட்டு அந்த பைப்புல உதவி செய்யறாரு. இந்த இவ்வளவு பைப்பு இருக்கேன், என்ன தள்ளி விட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு, அப்படி தள்ளி விட்டுட்டு அவரை உதவி செய்யறாரு. அந்த பைப்புல அவர் உதவி செய்யறாரு. எனக்கு இந்த பக்கத்துலயும் 10-15 பைப்பு ஃப்ரீயா இருக்குது, இந்த பக்கத்துலயும் 10-15 பைப்பு ஃப்ரீயா இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்? இப்ப அல்லாஹ் நமக்கு படிப்பினை தர்றான். நீங்க பொறுமையாக இருக்கணும், கடின வார்த்தைகளை பேசிடாதீங்க, தர்க்கம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தர்க்கம் செய்வதற்கான சூழல் வந்தா தர்க்கம் செய்யாதீங்கன்னா எப்போ அதுக்கான சூழல் வரும்போது செய்யாதீங்கன்னு. தர்க்கம் செய்யறதுக்கு சூழலே வரலன்னு வைங்க, அப்ப நான் தர்க்கம் செய்யலன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. நான் சும்மா தான் இருக்கிறேன், பொறுமையா இருக்கிறேன் ஒருத்தன் சொல்றான்னு வைங்க, ஒரு பிரச்சனையும் அவனுக்கு கிடையாது. யாரும் வம்பு வழக்கல கொண்டு வரல, சேர்க்கல, அவனோட சண்டை போடல, அவனை ஏசல, திட்டல, அவனுடைய பொருளை இருக்கையில, நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அட வம்பு வழக்குன்னு உனக்கு வரும்பொழுது நீ பொறுமையாரு. அதுதான் இது. குறிப்பாக யாருக்கு அதிகம் இருக்கணும்னா ஹாஜிகளுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். இது எதனுடைய அடையாளம் என்றால், ஏற்கனவே இருந்ததை விட அவர்கள் தங்களுடைய குணத்தை மேம்படுத்திக் கொண்டால் அந்த ஹஜ் மக்பூல் என்பதற்கு அடையாளம் என்று இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஒரு அற்புதமான படிப்பினைகளை அங்கே பெற முடியும். பக்கத்துல யார் நிக்கிறான், எவன் நிக்கிறான் ஒன்னும் பார்க்கறது இல்லை. அல்லாஹ் அக்பர் போய் தக்பீர் கட்டுறோம். அது எல்லா நேரத்திலும் அப்படித்தான் இருக்கணும். நம்ம தொழுகையில வரும்போது தொழுகைக்கா ஜமாத்துக்கு வர்றோம், பள்ளிவாசலுக்கு வர்றோம், முன்னால இவன் நிக்கிறானே அவன் பக்கத்துலயே போய் நிக்கிறது அப்படின்னு பார்த்தாலே நீ அவன் பக்கத்துல நிக்கிறது நீ தகுதி இல்லைன்னு அர்த்தம். நான் ஒரு தகவல் படித்ததை ஞாபகத்துக்கு வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் அது. சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு சாலிஹான நல்ல மனிதர் இருந்தார். அவர் நல்ல மனிதர் தான், சாலிஹானவர், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர். அல்லாஹ் அவருக்கு இந்த துன்யாவிலேயே ஒரு சிறப்பை கொடுத்திருந்தான். என்ன சிறப்பு என்றால், ஒரு மேகம் அவருடைய தலைக்கு மேல இவர் வெயில்ல போகும்போதெல்லாம் அப்படி கொடை பிடிச்சிக்கிட்டே வரும். எங்க போனாலும் அந்த மேகம் கொடை பிடிச்சிக்கிட்டே வரும். இதை மக்கள்லாம் பார்ப்பாங்க. அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி இருந்தான். ஒரு சமயம் அதே ஊர்ல இன்னொரு தான் வம்ப பிடிச்சவன் ஒருத்தன் தான், ஆக பெரிய வம்பன். அவனை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. டேய் வர்றான்டா, ரவுடி வர்றான், ஐஆர்சி வர்றான் அப்படின்னு என்ன செய்வான், அவன் நவுண்டு போயிடுவானோ. அவனை கண்டாலே எல்லாரும் பயப்படுவான். அப்படி ஒரு அதிரடி காட்டக்கூடிய, ஒரு அட்டூழியம் செய்யக்கூடியவனாக ஒருவன் இருந்தான். எல்லாரையும் பயமுறுத்துவது என்பது அவனுக்கு ஒரு அடே நம்மளுக்கெல்லாம் அவன் பயப்படுறான் பாரு அப்படிங்கிற ஒரு பெருமை. இந்த மாதிரி நிலையில இருக்கும்போது ஒரு நாள் அவன் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான், ஊருக்கு வெளியில உட்காந்துக்கிறான். இந்த ரவுடி ஊருக்கு உள்ள அந்த சாலியான மனிதர் வர்றாரு, மேகம் அவருக்கு கொடை பிடிச்சிட்டு வருது. அப்ப அவன் இவரை பார்க்கறான், அந்த சாலியான மனிதரை பார்க்கறான். அவனோட கல்புல வருது, அல்லாஹ் அவருக்கு இவ்வளவு பெரிய சங்கை செஞ்சிருக்கிறான். அவன் தன்னை கேட்கிறான், நீ ஏன்டா இப்படி இருக்கிற, அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, எவ்வளவு காலத்துக்கு நீ அட்டூழியம் பண்ணிட்டு மௌத்து வந்தா நீ என்ன செய்வான்? அந்த மாதிரி நல்ல மனுஷனோட நீ சேர்ந்து வாழ மாட்டேயா, படிப்பினை பெற மாட்டாயா என்று தன்னையே அவன் கேட்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில அவன் அல்லாஹ் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினான். அவனுக்கு அவன் ஒரு அச்சமும் வந்தது. நேரா அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டான். அவரோட அந்த பூவோட சேர்ந்த நாரும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அதே மாதிரி அவரோட சேர்ந்துக்கிட்டு போறான். அவர் பார்த்தாரு, என்னடா இவன் நம்மளோட வர்றான், நீ என்னப்பா அப்படின்ல. இல்ல நான் கொஞ்ச நேரம் உங்களோட வாரனே அப்படிங்கிறான் அவன். இல்ல என்னோட எல்லாம் வரக்கூடாது, நீ நாட்டு போ. அவன் பெரிய அட்டூழியன், அட்டகாசம் பண்றவன், மாக பெரிய லாலிம் அவன். இவன் நம்மளோட வர்றதா, நீ வரக்கூடாதுன்னு துரத்தி விடுறாரு. இல்ல நான் கொஞ்ச நேரம் வர்றேன், கொஞ்சோட இருக்கிறேன், நீங்க சாலிஹான மனிதர், உங்களோட நான் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் பேசிட்டே வர்றான். ஊருடைய எல்லாம் வந்துட்டு ஊருக்குள்ள போறாரு. இனி ஊருக்குள்ள போகும்போது எல்லாரும் பார்த்தா, என்னடா
இவங்க 2 பேரும் சேர்ந்து வர்றாங்க, பேசுவாங்களா இல்லையா? அப்ப அவருடைய கல்வில வருது, என்னடா இவன் மக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்ற. இந்த பாரு, நீ இனிமேல் ஒரு ஸ்டெப் என்னோட வைக்க கூடாது, நீ போயிரு, உன் வழி வேற என் வழி வேற, நகண்டு போயிடு, அகண்டு போயிடு அப்படின்னு என்ன செய்யறாரு, அவனை துரத்துறாரு. அவனை வழி இல்லாம என்ன செஞ்சுட்டான், அல்லாண்டு சரி நம்ம ஏதோ நமக்கு நசீப் இல்லை இந்த நல்லவரோடு சேர்ந்து நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் அவரை விட்டு பிரிஞ்சு பின்னால போயிட்டான். அவனுக்கு அவருடைய அந்த சாலிகான நல்ல மனிதர் இருக்கிறார் இல்லையா, அந்த மனிதர் அவருடைய மேல தலையில ஒரு மேகம் இருக்கிறது, அந்த மேகம் அவரை விட்டு விட்டு இவருடைய தலைக்கு வந்துடுச்சு. அல்லாஹ்வுடைய அந்த கருணையை நீங்க பார்க்கணும். மனிதர்களிடத்திலே கருணை காட்டுங்கள் என்கிறான், வெறுப்பை நீங்கள் உமிழாதீர்கள் என்கிறான். இந்த வெறுப்பு உமிழக்கூடிய நிலை மக்கள் மன்றிலே அதிகமாகி கொண்டே இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. வெறுப்பை கொட்டக்கூடிய நிலையிலிருந்து உங்களுடைய கல்புகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், தூய்மைப்படுத்துங்கள். அதை நீங்கள் எங்க பார்க்கலாம்னா ஹஜ்ஜில் பார்க்கலாம். அங்க யார் மீதாவது யாருக்காவது வெறுப்பு வருதா? என்ன பாஷைகள் பேசுறாங்க, என்ன உணவுகள் ஒன்றாங்க, என்ன நிறத்துல இருக்கிறாங்க, என்ன தோற்றத்தில் இருக்கிறாங்க, தடிமனா இருக்கிறான், பொடியனா இருக்கிறான், கலர் கலராக மக்கள் இருக்கிறாங்க, வகை வகையான பாஷைகள் பேசுறாங்க, வகை வகையான உணவுகளை உண்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலம்! இதை எல்லாத்தையும் எல்லாம் ஒரே இடத்துல கூட்டி பாருங்கிறார் மலக்குமார்களை பார்த்து. பார்த்தியா இங்க ஏதாவது வேறுபாடுகள் இருக்கிறதா? ஹஜ்ஜில் ஏதாவது வேறுபாடு பார்க்க முடியுமா? ஆனா நம்ம ஊர்ல நம்ம பார்க்கலாம். கல்யாண வீட்டில் சாப்பாடு எல்லாரோடையும் போய் நம்ம உட்காந்துருவோமா? என்ன ஒரு மிஸ்கீனோட போய் நம்ம ஒரு சாலில் உட்காருவோமா? மனசு வருமா? வராது. கொஞ்சம் நான் தான் என்னையே நான் சொல்றேன்னு வைங்களேன், நான் உட்காருவேனா? நம்முடைய மனசு விடுதா? அந்த ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கீனோட போய் நான் உட்கார்றதுக்கு விரும்புவானா? ஆனால் இவனோட போய் உட்கார்றது என்னப்பா, இவனோட எல்லாம் போய் உட்கார முடியுமா அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி மனசு அங்க ஹஜ்ஜில் வருமா? என்ன யாரோட இருக்கிறோம், யாரோட நம்ம ரூம் அடுத்த ரூம் யார் இவர் ஒன்றும் தெரியாது, எல்லாம் சமயானா வாத்தானான்னு போய் சேர்ந்துடுறோமா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு படிப்பினை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புனிதமான ஹஜ்ஜின் மூலமாக இந்த சமூகத்திற்கு வழங்குறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு அழகான கட்டுப்பாடான சமூகத்தை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உருவாக்குகிறான். என்னுடைய சமூகம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். நீங்கள் ஒரே அணியில் நில்லுங்கள் என்கிறான். அப்படி நீங்கள் ஒரே அணியில் நின்றால் உங்களை ஜெயிப்பதற்கு இந்த மண்ணில் யாரும் இல்லை என்கிறான். என்ன நடக்குது? ஒரே அணியில் நாம் நிற்க முடிகிறதா? மக்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது? தலைவர்களினுடைய தலைமைகளுடைய நிலைகள் எல்லாம் எப்படி மாறி போய் இருக்கிறது? எங்கே நம்முடைய சமூகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைமை எங்கே இருக்கிறது? கேள்விகள் எழுகிறதா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அழகான வழிகாட்டுதலை அல்லாஹ் இந்த புனிதமான ஹஜ்ஜின் வழியாக இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறான். எனவே ஹஜ் என்பது வெறும் அமல் அல்ல, அனுபவம், அது படிப்பினை. அது நம்ம தொழுதான் கலைஞ்சோம் அப்படிங்கிறது மாதிரி இல்லை. அங்கே ஒன்றோடு ஒன்று அல்லாஹ் இணைச்சு வச்சிருக்கிறான். நீங்கள் எல்லா இடங்களிலும் மனித சமூகத்தை ஒன்று திரட்டுகிறான், ஒன்று கூட்டுகிறான். மினாவா, முஸ்தலிஃபாவா, ஹரம் ஷரீஃபா, அரஃபாவா, எல்லாம் பாருங்க திரள் திரளாக மக்கள், அவனுடைய அடிமைகள் ஒன்று கூடி ஒரே தோற்றத்தோடு ஒரே கோஷத்தோடு அங்கே முழக்கம் தருவதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இல்லையா? அது எல்லா காலத்திலும் தொடர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரசூலினுடைய விருப்பம். அது ஆகவே இந்த சமூகம் எதையோ நோக்கி போய்கொண்டிருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு போதனையை, ஒரு அறிவுரையை இந்த ஜும்மாவினுடைய உரையின் மூலமாக நான் உங்களுக்கு வழங்குகிறேன். அருமையான பெருமக்களே, அத்தகைய புனிதமான ஹஜ்ஜை நிறைவுபடுத்தி தாயகம் வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் அவர்களுக்காகவும் குறிப்பாக எல்லாருக்காகவும் குறிப்பாக அவர்களை முன்னிறுத்தி சொல்லுவேன். நீங்கள் ஏற்கனவே கோபப்படக்கூடியவர்களாக இருந்தீர்களா? கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கோபத்திலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். தான தர்மங்களை நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தீர்களா? யோசிக்காதீர்கள், தாராளமாக நடந்து கொள்ளுங்கள். அண்டை வீட்டாரோட பிரச்சனைகள் இருந்ததா? தைரியமாக நீங்கள் சென்று அதை சுமூகமாக்குவதற்கு செய்த குற்றம் அவர்களுடையதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை உங்கள் தலையின் மீது சுமந்து கொண்டு சமாதானத்தை நோக்கி நீங்கள் பயணியுங்கள். இப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். இது உங்களுடைய ஹஜ் மக்பூல் என்பதற்கு அடையாளமாக அமையும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
இந்த ஹஜ் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு வணக்கம். எல்லா இபாதத்துக்களும் ஒன்று சேர்ந்தது. பொருளாதாரமான, மாலியத்தான, அதே மாதிரி உடல் ரீதியான, மனது ரீதியான எல்லா இபாதத்துக்களும் ஒன்று இணைந்திருக்கக்கூடிய ஜாமியுல் இபாதத் இது ஹஜ். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் இந்த மக்களுக்கு இன்றைய வருஷத்துல நான் நினைக்கிறேன் இந்த அளவிற்கு நமது ஊரிலிருந்து கடந்த காலத்திலே ஒரு 10-20 வருடங்களுக்குள்ளால் இவ்வளவு பேர் போனதாக நான் பார்க்கவில்லை. அதுக்கு முன்னால போயிருக்கிறாங்க பிள்ளைலாம் நிறைய பேர் போயிருக்கிறாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். 40 பேரும் ஒரு குழுவா போயிருக்கிறாங்க, 50 பேர் குழுவா போயிருக்கிறாங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வருடம் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கருணை நமது ஊரின் மீது நிறைவாகவே இருந்திருக்கிறது. எனவே அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள், அந்த அருளை அடைந்தவர்கள், அந்த சுவாசத்தை சுவாசித்தவர்கள், இந்த மண்ணிற்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். உங்களினுடைய துஆ என்பது அடுத்த வருடமே இருக்கும் என்றும் கூட ஒரு செய்தி இருக்கிறது. ஒரு வருட காலம், அடுத்த ஹஜ் வர்ற வரைக்கும் கூட. எனவே உங்களினுடைய இந்த துஆக்களினால் இந்த மண்ணிலே மழையை பொழிய செய்வதற்கு நீங்கள் துஆ செய்யணும். சமூகத்திற்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுவதற்காக நீங்கள் துஆ செய்யணும். இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, அரசுகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விபரீதங்கள் நீங்குவதற்கும், இந்த சமூகத்தை நோக்கி யார் தவறான பார்வைகளை அல்லது தவறான வீச்சுகளை வீச முனைகிறார்களோ அவைகளெல்லாம் பொடி பொடியாக தூளாகுவதற்கும், இந்த சமூகம் பாதுகாக்கப்படுவதற்குமான துஆவாக உங்களுடைய துஆ இருக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்களினுடைய எழுச்சி சமுதாயம் சார்ந்த எழுச்சியாக திகழ வேண்டும் என்றும், இந்த சமுதாயத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் நீங்கள் கவனத்திலே கொண்டு அவர்களுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றி வந்திருக்கக்கூடிய பெருமக்களினுடைய ஹஜ்ஜை, உம்ராவை, ஜியாரத்தை, அவர்கள் ஆற்றிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களுக்கு நல்ல ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் அவருடைய வழிபாட்டிலும், அவருடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிபாட்டிலும் தந்தருள் பாலிப்பானாக. அதுபோன்று அந்த பாக்கியத்தை இதுவரை பெறாதவர்கள், சுவாசிக்காதவர்களுக்கு அல்லாஹ் வெகு விரைவிலே வழங்குவானாக. பாக்கியத்தை அடைந்தவர்களுக்கு மீண்டும் அந்த பாக்கியத்தை தந்தருள் பாலிப்பானாக. அருமையான பெருமக்களை, அதுபோன்று புனிதமான ஜியாரத்து என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக நபிமார்களை ஜியாரத்து செய்வது, அவுலியாக்களை ஜியாரத்து செய்வது, பெற்றோரை ஜியாரத்து செய்வது, பொது மையவாடியில் அடங்கியிருக்கக்கூடியவங்களாம் சாதாரண ஆக்கள் நம்ம நினைச்சிடக்கூடாது. எவ்வளவு பெரிய நாதாக்கள் உள்ள இருப்பாங்க. நாம் அறிந்து சில பேருக்கு மஸார்களை கட்டி வச்சிருப்போம், ஜியாரத்துகள் இருக்கும். ஆனா அவர்களை விட உயர்ந்தவர்கள் எல்லாம் பொது மையவாடியில் இருப்பாங்க. அது நமக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? எனவே அத்தகைய ஜியாரத்து என்பது நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டு இருந்தாலும், யாரை விட யாரும் மேலாக முடியாது என்று தீர்மானிக்கப்பட்டதோ அத்தகைய கண்மணியாம் பொன்மணி இதயவேந்தர் காத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு சென்று ஜியாரத்து செய்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இங்கிருந்து நம்ம சலாம் சொல்லலாம், ஸலவாத் சொல்லலாம். எத்தனையோ முறை நம்ம ஸலவாத் சலாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் அவர்களுடைய அந்த முவாஜஹத், அந்த இடத்திற்கு சென்று சொல்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அருள் பாக்கியம் இல்லையா? என் சலாம சொல்லுங்க, ஸலவாத்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிடுறோம். அவங்களும் அங்க போய் சொல்லியிருப்பாங்க, பெயர் தான் சொல்லியிருப்பாங்க, என்னிடத்தில் யாரெல்லாம் சொன்னார்களோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அவர்கள் பிரித்தறியக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அல்ல, ஆனால் நேராக நாமே சென்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று சொல்வது என்பது ஒரு பெரும் பாக்கியம் இல்லையா? அந்த இடத்திற்கு சென்று சொல்வது என்பது ஒரு ஆச்சரியமான, ஒரு அருள் நிறைந்த பாக்கியம் இல்லையா? அந்த பாக்கியத்தை அடைந்து வந்தவர்கள் அல்லவா இந்த ஹாஜிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பதிலை பெற்றிருப்பாங்க. அவங்களுடைய பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பதில் சலாம் சொன்னா யாராவது பதில் சொல்லாம இருப்பாங்களா என்ன? அந்த பதிலுக்காக காத்து கிடந்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபிகள் கொஞ்சம் பசியோட இருக்கிறாங்க. சரி வாங்க, நான் ஒரு வீட்டுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன், அங்க உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஒரு தோழர் வீட்டுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளோட வர்றதை பார்த்துட்டாங்க. அந்த சஹாபி வீட்டுக்குள்ள தூரத்துல இருந்தே பார்த்துட்டாங்க, கதவை சாத்திட்டாங்க. சாவி ஓட்டை இது, அது வழியா பாக்குறாங்க. பக்கத்துல வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சஹாபி பதில் சொல்லல, வீட்டுக்குள்ளே நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க.
பதில் சொல்லல. கதவை திறக்கணுமா இல்லையா? வந்தது ரசூலுல்லாஹ், சாபிகளோட வந்திருக்கிறாங்க. 3வது தடவையும் சலாம் சொல்றாங்க. அப்போ ஒரு தடவை 3 தடவை சலாம் சொல்லலாம். பெல் அடிக்கிறாங்க, 3 தடவை பெல் அடிக்கலாம். திரும்பி பலான்னு அடிச்சு கேப் விட்டு தான் சொன்னாங்க. நாம ஒரு பெல் அடிச்சோன்னு வைங்க, ஒரு போனை ஒரு ஆளுக்கு அடிக்கிறோம். இன்னும் 10 போன் அடிச்சேன், 10 போனை எப்படி அடிச்சா தொடர்ந்து போனை அடிக்கிறது. 10 போன் அதுக்கு வேற, அது ஒரு போன் தான். அவர் பாத்ரூம்ல இருக்கிறாரு, என்ன செய்வாரு? நீ 10 போன் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவர் பாத்ரூம் தான் இருக்கிறாரு. அல்ல அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இருக்கு, தொழுகிட்டு இருப்பாரு. நீ 10 போன் அடிச்சேன்னு சொல்றீங்க, அது 10 போன் அல்ல. 10 போனுங்கிற ஒரு போன். 2வது போன் என்பது ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் இடையில இடைவெளி இருக்கணும். குறைஞ்சது 5 நிமிஷமாவது இருக்கணும். அவர் தொழுதுட்டு இருக்கலாம், பாத்ரூம்ல இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். இல்ல அடிப்படை விஷயம் இல்லையா இதெல்லாம்? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேப்பிட்டு தான் என்ன செய்யறாங்க, சலாம் சொல்றாங்க. பதில் சொல்லல, திரும்பிட்டாங்க. இந்த மனிதர் சஹாபி கதவை திறந்து, யாரும் சொல்லலாம், வாங்க 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 அப்படின்னு. 3 தடவை சலாம் சொன்னானே, தெரியும் அவங்களுக்கு. 3 தடவை சலாம் சொன்னனே அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் சொல்லலாம், நீங்கள் சலாம் சொல்லும்போது நான் பதில் வாய்க்குள்ள சொல்லிக்கிறேன், அது வேற விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும்னு உங்க வாயால சலாம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அது பெரிய பாக்கியம் இல்லையா? அது ஒன்றல்ல 100வது கிடைக்கும் நான் நினைச்சு பல முறை கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. கதவை திறந்து அந்த சலாம் அதோட நின்றோம். எனவே நீங்க திரும்ப திரும்ப அதிக சலாம் சொல்லணும். அந்த சலாம் சாந்தியும் சமாதானம் அருளும் பாக்கியமும் பொருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்ற உங்களுடைய துஆ எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியே நான் கதவை திறக்காம நான் கதவு பக்கத்திலேயே நின்று கேட்டுக்கிட்டே இருந்தேன். உங்க சலாம கேட்டுக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்ப எப்படி நினைச்சிருக்காங்க, ரசூலுடைய சலாம் கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த முவாஜஹத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாக்கு முன்னால நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வந்திருப்பாங்கல்ல இந்த ஹாஜிகள், அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அந்த பாக்கியத்தோடு இவர்கள் கரம் ஏந்தினால் அல்லாஹ் அந்த கரத்தை வெறுங்கரமாக மாற்றுவானா என்ன? அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். எனவே அத்தகைய அருளும் பொருளும் கருணையும் நிறைந்த ஒரு அற்புதமான வணக்கம் தான் ஹஜ் உம்ரா ஜியாரா. அதை நிறைவுபடுத்தி வந்திருக்கக்கூடியவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பொருட்டாலும் நமது ஊரிலே பாக்கியமான நிலையை ஏற்படுத்துவானாக, நோய் நும்பலங்களை நீக்குவானாக, அருள் மழையை பொழியை செய்வானாக. எல்லா விதமான சங்கடங்களையும் துன்பங்களில் இருந்தும் அல்லாஹு தாலா நம் மக்களை விடுதலையாக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் வாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.